தமிழும் அர்ஜுனன் கதைய நாடகமாய்ப்பட ஆராய்ந்து தமிழினாலே கதைய நாடகமாய்ப்பட வசமானாங்கள் பாருலகில் வரோமையா
பெரியவர்களே, பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, இந்த வட்டார நாடக கலை ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இதோ அஸ்திராபுரத்தை ஆளக்கூடிய குந்தமாதேவிக்கும் பாண்டமார் ஆட்சிக்கும் தனித்து 5 பஞ்ச பாண்டவர்களில் முன் பிறந்த தர்ம பூபதி உங்கள் முன் முடிசாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நாங்கள் குந்தமாதேவிக்கும் பாண்டமார் ஆட்சிக்கும் தனித்த 5 பஞ்ச பாண்டவர்கள் எங்களுடைய மூத்த தந்தையார் குமரன் திருநாட்டு மன்னனுக்கு 101 பேர்கள் அண்ணன் தம்பிகளாக பிறந்தார்கள். தருணன் ஜெகனி ஜல்லி என்று சொல்லக்கூடிய 18 அக்கோடுகள் சேடப்படைகளுக்கும் தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அண்ணவன் பாண்டவர்களுக்கு 5 பேருக்கு பகுதி நாடு, நாம் 101 பேருக்கு பகுதி நாடு என்று எங்களை எல்லாம் செய்யாத கொடுக்கொள்ள செய்தார். நடக்கும் தளத்தில் அச்சுப்புள்ளி நாட்டார், போகின்ற மனிதனில் பொய்ப்புள்ளியை விட்டு வைத்தார், குடிக்கின்ற ஜலம் தண்டையில் கொடிய நன்றி கலந்து வைத்தார். அது மட்டுமல்லாமல் அரங்கத்தில் மாளிகை வைத்து அக்கடிக்க வைத்து நிறுத்தி விட்டார். பாடி சத்தாளம் இந்த பாண்டவர்கள் கூட்டத்தை அறிந்து விட்டு அத்தனை பாவத்துகளை செய்து எங்களை எல்லாம் பகடையாடு என்று சூதாடு வேண்டும் என்று கட்டளையிட்டு பாவி திரும்புவதன் பகுதிகளால் தோற்கடித்து விட்டார். பகுதிகளால் தோற்றவர்களுக்கு 18 வருஷம் வனவாசமும், சூரியனால் தோற்றவர்களுக்கு 5ஆம் வருடம் சென்று 14ஆவது வருடம் நாட்டுக்கு வருவது 18 நாள் பாரத போர் வைத்திருக்கிறேன். பாரத போரில் வெற்றி அடைந்தால் தான் உங்களுக்கு பங்குள்ளபடியாக பகிராது. இல்லை என்றால் அர்ஜுனன் வைத்திருக்கின்ற தாண்டுபடத்தில் நிலத்தில் ஊற்றினால் எவ்வளவு இடம் இருக்கின்றதோ அவ்வளவு இடத்தினால் பாகமாக தருவேன் என்று சொன்னான் பாதி திருவூர் மன்னன். அண்ணனுடைய வார்த்தை கிழங்காங்கள் பகடிகால் தோற்றத்தை அறிந்தால் வனம் வனமாக வந்து 8 வனப்பட்டு 9ஆவது ஓர்முஷத்தில் விடைபெற்று 10ஆவது பாலைவனத்தில் பழவசாலைகள் வைத்து காய்கறிகளுக்கு தடுத்து செலுத்தி வருகிறோம். அப்படி இருக்கும் நேரத்தில் எங்களுடைய குருமாகிய வேதவிக்கு ஆசிரியர் என்ற வழிபாடு பார்த்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது என்னை பார்த்தவுடன் தரமுடன் தான் ஏன் இந்த இடத்தில் நாட்டை ஆளக்கூடிய தாங்கள் பாண்டவர்கள் அனைவருமே நாட்டை விட்டு நாட்டு மக்களை பிரிந்து எதற்காக இந்த மடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார். அண்ணவரத்தில் எடுத்துரைத்து பாவி திருகோதரம் மன்னனால் வஞ்சிக்கப்பட்ட நாங்கள் பணமாக வந்து விட்டு வடமுறைந்து 9ஆவது ஓபுஷத்தில் விடைபெற்று 10ஆவது பாலைவனத்திலே பலனக சாரக வைத்து காய்கறிகளை தின்று காலத்தை கட்டுவர்கள் சொன்னேன். அப்பொழுது என்னை பார்த்தவுடன் கேட்டார். தர்மரத்னாம் கலங்க வேண்டாம், இருந்தாலும் பாண்டவர் கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று பார்த்தாக பாவி திருகோதரம் உங்களை காட்டுக் கழித்திருக்கின்றார். இருந்தாலும் 14ஆவது நாட்டுக்கு செல்லும் பொழுது 18 நாள் பாரத போர் வைத்திருக்கின்றாரே திருகோதரன், அந்த பாரத போரில் வெற்றி பெறுவதற்காக கருடன் என்று ஒருவன் வளர்ந்து வருகின்றான். அந்த கருணாகப்பட்டவன் கற்போடு என்ற நாகவாசக்கரை ஒன்று வளர்த்து வருகின்றான். ஒரு நாள் ஒன்று 10 வெள்ளம் பாலை ஊற்றி அந்த நாகவாசக்கரையை வெல்ல வேண்டும் என்றால் தங்களிடத்தில் புகழ்பெற்ற ஆயுதம் என்ன இருக்கின்றது என்று கேட்டார். அப்பொழுது ஐயா, நாங்கள் வளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வளத்தில் இருக்கின்ற காய்கறிகளை தின்று காலத்துக்கு எடுத்து வருகிறோம். இருந்தாலும் அந்த நாகவாசக்கரையை வெல்வதற்கு எங்களிடத்தில் புகழ்பெற்ற ஆயுதம் ஒன்றுமே இல்லையே, நாங்கள் நிராயுத வாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவே என்று சொன்னேன். அப்பொழுது என்னுடைய குருவாகிய வேதவி ஆசிரியர் தெரிவித்தார். கலக்க வேண்டாம் தருவந்தா, உங்களுடைய ஆபத்து பார்த்தவன் அநாதரட்சகன் மதிப்புக்குரிய கட்டுப்பிரமாணி வரவழைத்து தற்கு உபாயம் தேடி செல்லுங்கள். இருந்தாலும் உங்களுடைய அண்ணன் தம்பிகள் அனைவருமே வரவழைத்து தற்கு உபாயம் தேடி செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இப்பொழுது என்னுடைய தம்பிமார்கள் அனைவருமே காய்கறிகளை சேகரிப்பதற்காக காடகம் சென்றிருக்கின்றார்கள். என்ன வருவதில்லை, தம்பிமார்கள் எதிர்பார்க்கிறேன். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உண்மை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உண்மை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். அதிகமான தலைகாசு அவை சொன்னது, இது அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பாரமதில் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சதிக்கவா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சதித்தது. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது.
போலே அளவோடு உறவு காண வேண்டும். உயர் தோறும் கால் தோறும் உறவு கொள்வது அது வறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா. வளர்ந்ததாலே என்னை பார்த்து கேலி செய்யும் போது வாழ்வில் என்பது ஏது இது கடவுள் சொன்னது அதில் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் கவிக்கவே கருவல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அதில் அர்த்தம் உள்ளது. இப்படியெல்லாம் என்னுடைய தம்பிமார்கள் காய்கறிகளை சேகரிப்பதற்காக காலம் சென்றிருக்கின்றார்களே, என்ன வரவழைக்க தம்பிமார்களே, என்னுடைய தம்பிமார்களை வரவழைத்து என்னுடைய குருபாகிய வேதம் யாத்திரை சொன்ன பிரகாரமே என்னுடைய அனைவருமே சேர்ந்து மதிப்புக்குரிய கண்டபுரமான வரவழைக்க வேண்டுமே அழைக்கின்றேன். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கைத்தெடுத்து தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கைத்தெடுத்து தொழிலாளி விவசாயி விவசாயி. முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து முழு மூட்டையதற்காக திருமுழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து முழு மூட்டையதற்காக திருமுழைத்து மண்ணிலே முத்தெடுத்து திறந்தாய மண்ணிலே முத்தெடுத்து திறந்தாட வளர்க்கும் குணமுடையோர் விவசாயி விவசாயி விவசாயி.
இப்பொழுது என்னுடைய தம்பிமார்கள் வரவழைத்து அந்த தம்பிகளை அறுபடை வரவழைத்து அதற்கு உபாயம் தேடி செல்கிறேன். தம்பி வீமசேனா, வாருங்கள் தம்பி.